ஹாய் கைஸ், நம்ம வீடியோ யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிங்கன்னா தான் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். மோட்டிவேட் ஆக எனக்கு நிறைய இன்னும் பெஸ்ட் குவாலிட்டியாக என்னால் வீடியோஸ் பண்ண முடியும். பஸ் ரூட் தான், பஸ் எல்லாம் இருக்குது, இங்கே கோயம்புத்தூருக்கே இருக்குது டைரெக்டாக. ஸோ நீங்கள் பஸ்ஸில் கூட வந்து பார்க்கலாம். மலந்தேன் கூடு பாருங்கள், நிறைய இருக்குது. பாருங்க, தெரியுதான்னு தெரில. இதுதான் மலம் தேனி, மவுண்டன் ஹனி பீ. மவுண்டன் ஹனி வேறு லெவலில் இருக்கும் டேஸ்ட்டு. இருக்கிற மூலிகை பூவில் இருக்கிற மகரந்தத்தை பூரா எடுத்து அதுலேருந்து தேன் எடுத்து கொண்டு வந்து சேர்த்து வச்சுருக்கோம். ஸோ உடம்புக்கு ரொம்ப நல்லது மவுண்டன் ஹனி. ஏன்னா மூலிகை செடி பூவெல்லாம் இருக்குது இல்லையா, பூரா யூக்கலிப்டஸ் தான். ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து நட்டி விட்டாங்களா இல்லை அதுவாக முளைச்சதான்னு தெரில. எங்கேயோ ஒரு கூட்டிகிட்டு போயிட்டே இருக்காரு, எங்கே போகிறோன்னு தெரில. இன்னும் 10 கிலோமீட்டர் போகணும். இருந்தால் இங்கேயும் யானை சாணியெல்லாம் இருக்குது. யானை லத்தி, சாணி கிடையாது. சத்தியமங்கலம் டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்டா? யோ, ரூட்டு தெரிஞ்சா கூப்பிட்டு போறியா? கொண்டே இந்த புலி சிறுத்தை கட்டை யானை கட்டையெல்லாம் மாட்டி விட்டுற போறாப்புல. ஏழை ஆல்வேஸ் இந்த வைல்டு. இந்தியன் மோட்டோ த்ராட்லர் ஏன் வைல்டில் இருக்கணும்? யானை காலுக்கு நடுவில் சொருகணும்னா சட்னி ஆயணுமா, அவ்வளோதான் வேலை முடியாது. கரும்பு சக்கை மாதிரி புழிஞ்சு எடுத்துரும். ஆனால் ஒன்றுமே காட்சி தர மாட்டேது யானை. யானை லத்தி மட்டும்தான் காட்சியில் இருக்குது. மக்கள் ஆப்போசிட்டில் வர்றது பார்த்தோன்னா என்னமோ ஒன்லி யானை இருக்கிற மாதிரி தெரில. ஒன்று கிராஸ் பண்ணி வர்றாங்களா இல்லை யானை இல்லையா ஒன்றும் புரியவில்லை. புரியாத புதிராக இருக்கிறது. யூக்கலிப்டஸ் இந்த சாணி பாருங்க. மாடு சாணியை போடுதோ இல்லை, யானை லத்தி ரோடு பூரா யானை லத்தி தான் பாருங்க. சும்மா பஸ் ஏறி நசன்னு போச்சு. அடாடாடா, இங்கே பாருங்க யானை லத்தி. கிலோ கணக்கில் சாப்பிட்டு கிலோ கணக்கில் போட்டுருங்க. ஆட்டோட பண்ணி ஓடுதுடா உள்ள ஓடிச்சு. போர், இங்கிலீஷ் அதுக்கு பேர் போர். பண்ணி மூஞ்சில் முழிச்சிருக்கோம். யானை கிடைக்குமான்னு தெரில, பார்ப்போம். மக்கள் பஸ்ஸுக்கு நிற்கிறாங்களே இந்த யானை காட்டுக்குள்ளேயும் தைரியமா. இல்லை, இந்த ஏரியாவில் இருந்து பழக்கமாகி போச்சு. அவங்க நிற்பாங்க. நம்ம எங்கே போய் நிற்கிறது? தம்பிகிட்ட சொன்னால் கேட்க மாட்டேறாப்புல. கிளம்புவோன்னு இங்கே சக்கையாக புழிஞ்சு எடுத்துட போகுது. இப்படியே ரெக்கார்ட் பண்ணிகிட்டே போனோம்னா தான் ஏதாவது கிடைக்கும் அனிமல்ஸ். இந்த போர் ஓடின மாதிரி காட்டு பண்ணி ஒன்ன மாதிரி ஏதாவது ஓடும். மான், ஈனு, புலி, சிங்கம், சிறுத்தை. சிங்கம் கிடையாது, அது கிர் காடுகள் மட்டும்தான் இருக்குது இந்தியாவில். இங்கே புலி இருக்குது. புளியெல்லாம் ஒத்த அடி போட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க, வண்டியோட ரோட்டுக்கு அங்கிட்டு போய் விழுந்துருவோம். அவ்வளோதான், நம்மளும் ரெண்டாக பொழந்துடும். அது வர்ற வேகத்துக்கு நம்ம பேந்தர் போகுமான்னு தெரியலையா. புளியை விட பேந்தர் வந்து ஸ்பீடு ஜாஸ்தி தான். சீட்டா, அதே சீட்டா வந்து நடு ரோட்டில் உட்காந்துக்குச்சுன்னா கருஞ்சிருத்தையும் மோதிக்க வேண்டியதுதான். கருஞ்சிருத்தைன்னு நம்ம பேந்தர் தான் சொல்கிறோம் கைஸ். நம்ம வண்டி ஓ மை காட், எவ்வளோ நல்லா இருக்கு. மார்வலஸ்.
இந்த கூலிங் காற்று, மூலிகை வாசம் வேறு லெவல். எங்கே பார்த்தாலும் புளிப்படமாக வச்சுருக்காங்க. எனக்கு வேறு பயமாக இருக்குது. இது விட்டா காட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போய் விட்டுரும் போல இருக்குது. இதுக்கு அந்த பக்கம் ரோடு இருக்கா? ஆனால் லத்திரிக்கு நடமாடும் பகுதியாமே. ஐயோ, வண்டி ட்ரெயினிங் ரெடியூஸ் முதல்லையே கம்மியே. இந்த பயவுல வேறு நம்மளை இப்படியே கூட்டிகிட்டு போகுது. அதுவும் வரமாட்டேது. பேசிக்கிட்டே 1 மணி நேரமாக வருது. வாங்க ஜி, வாங்க, வேகமாக வாங்க, டைம் ஆச்சு போட்டு. காட்டுக்குள்ளே யார்த்த பேசுகிறாப்புன்னு இல்லை, ரொம்ப பேசுகிறாப்புல, பேசிக்கிட்டே வர. அப்படி வெயிலும் வந்துருச்சு. அடுத்து மழை வர்றதுக்குள்ளே ஒரு புதரை பார்த்தா நின்றுக்கிறாப்புல மனுஷன். புளி வந்து நடுரோடு நிற்க போகுது பாரு, அப்போ தெரியும் உனக்கு. நம்மளால கொஞ்சம் ஜாக்கெட் போட்டிருக்கோம். போட்டுதான் புளி பல்ல சும்மா இருக்குமா, இறங்கிடும் உள்ள. தம்பி நார்மல் ஜாக்கெட் தான் போட்டிருக்கான். முதல்ல இந்த மாதிரி புலி நடமாட்டம் இருக்கிறதில் 2 வீலரில் போகிறதே பெரிய தப்பு. இதில் மெதுவாக போகிறது மகா தப்பு. கேட்கணும்ல, சின்ன பசங்களோட சவகாசம் வச்சுக்கிட்டோம்னா நம்ம இப்படி தான் மாட்டிட்டு முழிக்கணும் கடைசியில். எதுக்கு முன்னாடியே விடுவோம்? முன்னாடி விட்டாலும் கிராஸ் பண்ணி இவர் போயிட்டாலும் நம்மளை மாட்டிடுமே. வண்டி திரும்பாதே. வண்டி வைக்கிற வெயிட்டுக்கு படகு போட்டு திருப்ப முடியுமா? முடியாது. இதில் அந்த டாப் பாக்ஸு, முன்னாடி பேகு, வெறும் வண்டினா கூட எப்படி வந்து சமாளித்து உள்ளே இறக்கி அதை ஏற்றி மேலே வந்துடலாம். எங்கிட்டு இதெல்லாம் வச்சுட்டு தப்பிக்கிறது? இறங்கி ஓடவா முடியும்? ஓடவெல்லாம் முடியாது. நம்ம 4 எட்டு வைக்கிறதுக்குள்ள 40 எட்டு வைக்கும். நல்லா இருக்கு கைஸ். மேடாகவும் இல்லை, இறக்கமாகவும் இல்லை, ஏத்தமாகவும் இல்லாமல் அப்படியே போகுது ரோடு. ஏறுறதே தெரியாமல் போயிட்டுருக்கு. எனக்கு என்னமோ நம்ம கர்நாடகாவுக்குள்ளே வந்துட்டோம்னு நினைக்கிறேன். விட்டோன்னா இது ஈரோட்டில் இறங்கிடும் போல இருக்கு. கேட்போம். Bro, getting late. Why we are going so many long time here? யார் ரொம்ப நேரம் போயிட்டே இருக்கோம் வெறும்